ஒருவேளை புத்தகங்கள் இல்லாமல் இருந்திருந்தா நான் என்ன மாதிரி மாறி இருப்பேன் அப்படின்றது எனக்கே சொல்ல முடியாது. அப்படி தான் அந்த காலகட்டம் இருந்தது. எழுத்தாளன்னா அவன் பெரிய ஆள், ஒரு கவிஞனா அவன் ஒரு பெரிய ஆள் அப்படின்ற ஒரு உணர்வும் எண்ணமும் எனக்கு சின்ன வயதிலேயே பதிஞ்சிருச்சு. இந்த கேள்வியே என்னுடைய துணைவியார் அடிக்கடி என்கிட்ட கேட்பாங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு அவங்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் கொண்டு போய் வைத்து முறையிடுவதற்கு ஒரு வழி இருக்கிறது. ஆனால் அப்படி இல்லை, பகுத்தறிவாளர்கள் என்ன செய்வாங்க? பெரியார் என்றால் கடவுள் மறுப்பாளர், பெரியார் என்றால் கடவுளர்களை கேலி செய்தவன் அல்லது நிராகரித்தவன், இப்படியான புள்ளியில் அவரை கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. இது பெரியாருக்கே செய்த மிகப்பெரிய துரோகமாக தான் நான் பார்க்குறேன். பிடி பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் பிடி லிட்ரேச்சர் பகுதியில் நம்ம சந்திக்க இருக்கிறது, நெடுநாளாக நான் பேட்டி எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்த கவிஞர், எழுத்தாளர், இப்போ திரைக்கதை ஆசிரியர் திரு அழகிய பெரியவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ரொம்ப சாதாரணமான கேள்விகளிலிருந்து ஆரம்பிப்போம். குறிஞ்சிமலர் அரவிந்தன் அழகிய பெரியவனான தருணம் எப்போ? இது சாதாரணமான கேள்வி மட்டும் இல்லை, வழக்கமான கேள்வியும் கூட. எப்போ நான் எழுத தொடங்கி என்னோடய பேட்டி வந்ததோ அப்போத்துலேருந்தே இந்த கேள்வியை தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, என்னோடய மாமா நல்லா படிக்கக்கூடிய ஒருவர். அவர் கதை கவிதைகளும் எழுதி பார்த்துருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய வாசிப்பு அனுபவம் இருந்திருக்கு. அவருக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள் அகிலன், நான் பார்த்த சாரதி, இப்படி தான் சொல்லுவார். ஜெயகாந்தனையும் அவர் படிச்சிருக்காரு. அதில் இந்த குறிஞ்சிமலர் நாவலை படிக்கிற போது ஒரு காந்தியவாத சித்தாந்தத்தை கொண்ட, விடுதலைக்கு பிறகு இந்தியாவை சீர்படுத்த வேண்டும் அப்படின்னு கருதக்கூடிய ஒரு துடிப்பு மிக்க இளைஞனுடைய பெயராக அவருக்கு அரவிந்தன் அப்படின்ற ஒரு பெயர் அறிமுகமாகிறது. அந்த பெயரை எனக்கு வைக்கணும் அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு. அரவிந்தன் அங்கே அப்படி ஒரு பெயரை பெற்று அதற்கு பிறகு எழுத வந்தது அது முற்றிலும் நானே எதிர்பார்க்காத ஒன்று தான். ஒரு நாவலினுடைய கதாநாயகனே ஒரு எழுத்தாளனாக மாறுவது அப்படின்றது அது பிற்காலத்தில் நடந்தது. வாசிப்புங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி ஒரு பல்பில் ஆரம்பிக்கும். வார இதழ்கள், அப்படி ஜனநாயக இதழ்கள்னு ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்சம் பாப்புலர் ரைட்டிங் போவோம், அதுக்கப்புறம் அடர்த்தியான வாசிப்புக்கு போவோம். அப்படி உங்களோட வாசிப்பு மாறின தருணம் உங்களுக்கு நினைவு இருக்கா? நிச்சயமாக நினைவு இருக்குது. என்னுடைய வாசிப்பு பழக்கம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சின்ன வயசுலேயே தொடங்கினது. நான் ஒரு 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிச்சுட்ருக்கிற போதே நான் படிக்க தொடங்கிட்டேன். ஒருவேளை புத்தகங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் நான் என்ன மாதிரி மாறி இருப்பேன் அப்படின்றது எனக்கே சொல்ல முடியாது. அப்படி தான் அந்த காலகட்டம் இருந்தது. அப்போ எனக்கு புத்தகங்கள் ஒரு பெரிய ஆறுதலையும் நம்பிக்கையையும் தந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த சக உலகத்தை எனக்கு சுட்டி காட்டுச்சு. ஆனால் அந்த சின்ன வயசில் நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த ஆறுதல், நம்பிக்கை, அந்த சொற்களுக்கெல்லாம் எந்த பொருளும் கிடையாது. அப்போ அந்த சின்ன வயதில் எனக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வையும் ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம எங்கேஜாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஈடுபாட்டையும் தான் அது எனக்கு கொடுத்தது. அந்த வகையில் நான் காமிக்ஸ் தான் படிக்க தொடங்கினேன். எனக்கு காமிக்ஸ் படிக்கிறது ரொம்பவும் பிடித்தமானதாக இருந்தது. என்னுடைய வாசிப்பு பழக்கத்தை மாற்றியது எது அப்படின்னு சொன்னால் ஆசிரியர்களுடைய அந்த அறிவுரை தான். தமிழாசிரியர்கள் அப்போ வரக்கூடியவர்கள் நிறைய படிக்கணும்னு வலியுறுத்துவாங்க. அந்த காலகட்டம் நூல்களுக்கான காலகட்டம், இதழ்கள் நூல்களுக்கான ஒரு காலகட்டம். பள்ளி படிப்பை தாண்டின நூல்கள் அதிகமாக. ஆமாம், நான் சொல்கிறது 70s and 80s. ஸோ அந்த 70s 80s என்னுடைய ஆசிரியர்கள் ஓய்வு நாளில் நீங்கள் கட்டாயமாக படிச்சுட்டு ஏதாவது எதை பற்றியாவது சொல்லணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ எனக்கு கைக்கு எட்டின தூரத்தில் இருந்தது பாரதிதாசன், பாவேந்தருடைய நூல்கள், கண்ணதாசனுடைய நூல்கள், சுரதாவினுடைய நூல்கள். எனக்கு புரியவும் புரியாது, ஆனாலும் நான் படித்தேன். அது என்னென்னா, எல்லா பிள்ளைகள் முன்னாடி நான் இதை படித்தேன் அப்படின்னு சொல்லிக்கணும் அப்படின்ற ஒரு பெருமிதத்தை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் படித்தேன். ஆனால் அது என்னென்னா, அப்படியே என்னை உள்ளே இழுத்துருச்சு. அதற்கு பிறகு நான் பள்ளி மேல்நிலை வகுப்பு போன பிறகு நிறைய வார இதழ்களை படிக்க தொடங்கினேன். ராணி, குமுதம், குங்குமம் போன்ற இதழ்களை.
கல்லூரி வந்த பிறகு நவீன இலக்கியம் எனக்கு அறிமுகமாகிவிட்டது. இலக்கியம் வாசிப்பு இருக்கிற மாணவர்கள், நண்பர்கள், அந்த வாசிப்புங்கிறது ஒட்டுமொத்தமாக அந்த வாசிப்பெல்லாம் இல்லை, நீ சொல்கிறதெல்லாம் என்னால் புரிஞ்சிக்கவே முடியலன்னு பேசுகிறதுக்கு ஆள் கிடைக்காத ஒரு சூழல் எல்லா வாசிப்பாளர்களும் அனுபவிப்பாங்க. இதனை யார்ட்டையாவது ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்க அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க. அந்த காலகட்டம் உங்களை எப்படி பண்படுத்தி? எனக்கு அப்படியான காலகட்டம்ன்றது இல்லை. அது உண்மையிலே ஆச்சரியமாக தான் இருக்குது. எனக்கு நீங்கள் இந்த கேள்வி கேட்கிற போது அது தோணுது. ஏன்னா எனக்கு அமைந்த நண்பர்கள் புத்தகங்களை வாங்கி கொடுக்குறவர்களாக இருந்தாங்க. கல்லூரி காலத்துலேயும் சரி. அப்போ வந்து புதுசாக ஒரு புத்தகம் வருது அப்படின்னு சொன்னால் உடனடியாக அந்த புத்தகத்தை தேடி போய் படிக்கிறது அப்படின்ற ஒரு சூழல் இருந்தது. என்னுடைய கல்லூரி, நான் வேலூரில் ஊரிஸ் கல்லூரியில் படித்தேன். அந்த கல்லூரியினுடைய பின்பக்கத்தில் ஒரு பதிப்பகம் இருந்தது. நேரடியாக நீங்கள் சுட சுட போய் அன்றைக்கு பதிப்பித்து வெளியாகி இருக்கிற ஒரு புத்தகத்தை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அப்படி தான் நான் அப்துல் ரஹ்மானுடைய தொடர் ஜூனியர் விகடனில் அவர் ஒரு 100 வாரங்கள் எழுதிட்டு இருந்தார். உலக கவிதைகளெல்லாம் ஒரு அறிமுகம் அதில் செய்கிறார். அந்த தொடர் வந்து தனித்தனி நூல்களாக வந்தன. பூங்கோதை பதிப்பகம்னு நான் நினைக்கிறேன். அந்த பதிப்பகம் அங்கே தான் இருந்தது. அதை போயிட்டு வாங்கி படிக்கிறது அப்படின்ற ஒரு அந்த சூழல் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை சூழல்லையே இப்போ என்னுடைய அம்மா வந்து இலக்கியம் பற்றி பேசுவாங்க, திரைப்படங்கள் பற்றி பேசுவாங்க, இசை பற்றி அவங்க பேசுவாங்க. என்னுடைய மாமாக்களும் பேசுவாங்க. அப்போது அவர்கள் வந்து கவிஞர்களோட நட்புலையும் தொடர்புலையுமே இருந்தாங்க. அப்போ என்னுடைய சித்தி திருமணமே அப்துல் ரஹ்மான் தலைமையில் தான் நடந்தது. அவர் என்னுடைய மாமாவுக்கு குடும்ப நண்பராக இருந்தார். அவர் வீட்டுக்கெல்லாம் கூட வந்திருக்கார். அப்போ அந்தந்த சித்திரமே எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. என்னென்னா, அந்த திருமணத்துக்கு அப்துல் ரஹ்மான் வருகிறார். ஒரு பேருந்து நிலையத்தில் அவர் வந்து இறங்கின உடனே என்னுடைய மாமா போயிட்டு அவரை வரவேற்று ஒரு ரிக்ஷாவில், திறந்த ஒரு ரிக்ஷாவில் உட்கார வச்சு அவரை வந்து கம்பீரமாக அந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சிட்டு வராங்க. அப்போ இது எல்லாம் அவங்க கவிதை பற்றியெல்லாம் பேசுவாங்க, மாமாக்கள் பேசுவாங்க. அப்போ இதெல்லாம் வந்து எனக்கு எழுத்தாளன்னா அவன் பெரிய ஆள், அவன் ஒரு கவிஞன்னா அவன் வந்து ஒரு பெரிய ஆள் அப்படின்ற ஒரு உணர்வும் எண்ணமும் எனக்கு சின்ன வயதிலேயே பதிஞ்சிருச்சு. அதனால் எனக்கு கருத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஆள் இல்லை, விவாதிப்பதற்கு ஆள் இல்லை அப்படின்ற சூழல் எனக்கு வரலை. ஆனால் இந்த தனிமையை பிற்காலத்தில் நான் உணர்ந்தேன், அப்படி தான் சொல்லலாம். நான் எழுத தொடங்கின பிறகு, என்னுடைய நூல்களெல்லாம் வெளிவந்த பிறகு பிற்காலத்தில் இந்த தனிமையை நான் உணர்ந்தேன். அதுக்கு காரணம் அப்போ உங்களோட சிந்தனை அடர்த்தியானதாக காரணமாக இருக்கலாம். ஒருவேளை இருக்கலாம் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அங்கே இங்கேயும் படித்து அலைஞ்சிட்டு கடைசியில் என்னுடைய ஊர்லேயே வந்து நான் வீடு அங்கேயே கட்டிக்கிட்டு அங்கேயே எனக்கு வேலை கிடைக்கிறது, நான் அங்கேயே வந்து இருக்கிறேன். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் ரொம்ப எளிய மனிதர்கள், உழைக்கின்ற மனிதர்கள். அவர்களுக்கு கலை இலக்கியம் சார்ந்த எந்த பார்வையும் கிடையாது. அப்போ 1-2 நண்பர்கள் இருந்தாங்க, இல்லைன்னே முற்றிலுமாக சொல்ல முடியாது. 1-2 நண்பர்கள் இருந்தாங்க. பக்கத்து ஊர்களுக்கு நான் தேடி போவேன், அல்லது அவர்கள் என்ன தேடி வருவாங்க. கடிதங்கள் எழுதிப்போம். மற்ற நேரங்களில் யாருமே இல்லாத ஒரு அத்துவான காட்டில் நின்றுட்டுருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். அப்போ அந்த நேரங்களில் படிக்கிறது, அதை அசை போட்டுக்கொள்வது, அப்படி தான் என்னுடைய காலங்கள் போகும். ஊரை பற்றி சொன்னதுனால இந்த கேள்வியை நடுவிலேயே கேட்குறேன். பேரணாம்பேட்டிலேருந்து சென்னை வந்து செட்டில் ஆகணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்ததே இல்லையா? எப்பொழுதுமே எனக்கு அந்த எண்ணம் தோன்றியதே கிடையாது. அது என்னவோ எனக்கு தெரியலை. இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, சென்னை நான் வந்தால் எவ்வளவு சீக்கிரம் ஊருக்கு திரும்பிடணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். பேட்டி ஆரம்பிக்கும் போது அதுதான் சொன்னீங்க, 5 மணிக்கு ட்ரெயின் அப்படின்னு. அப்படி தான் நான் நினைப்பேன். ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, உங்களுடைய கலை சார்ந்து இலக்கியம் சார்ந்து நீங்கள் இலக்கிய கூட்டங்களை நிறைய போட்டவர், கையெழுத்து பிரதியில் நடத்துனாங்க. அது சார்ந்த நிகழ்வுகள் சென்னையில் ரொம்ப அதிகமாக நடக்கிறதுனால உங்களுக்கு அப்படி ஒரு இது வரல? இல்லை, எனக்கு ஏன் அப்படி தோணலை அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, 2 தான். அதாவது ஒன்று, ரொம்பவும் சிரமங்களையோ அல்லது கடினங்களையோ லகுவாக எடுத்துக்கொள்வதற்கோ அதை எதிர்கொள்வதற்கோ தயாரில்லாத ஒரு மனநிலை கொண்டவன் நான். எனக்கு அதை வந்து பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் நான் நிராகரிச்சிருவேன்.
அதற்காக நான் வந்து ரொம்ப வலிந்து போயிட்டு காத்திருந்து பதிவிருந்து அந்த வேலைகளை செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறது கிடையாது. இது ஒன்று. இரண்டாவது, சென்னை ரொம்ப பக்கத்தில். அப்போ எங்கள் ஊரில் இருந்து நேரடியாக சென்னைக்கு பேருந்துகளே இருக்குது. 84 சீரீஸ் எல்லாமே எங்கள் ஊருக்கு வரும். நீங்கள் ஏறி உட்காந்திங்கன்னா ஒரு 4 மணி நேரத்தில் ஊருக்கு வந்துடலாம். ட்ரெயின் பிடிச்சிங்கன்னா 3-3.5 மணி நேரத்தில் வந்துடலாம். அப்போ பெரிய அளவில் வந்து ஒன்றும் சிரமம் அப்படின்னு இல்லை. அப்போ திரும்புவதற்கு ஒரு எளிமையான போக்குவரத்து சூழலும் இருந்ததும் ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சென்னையில் நான் தங்கியிருக்கிறேன். இங்கேயே வருடக்கணக்கில் கூட நான் இருந்திருக்கிறேன். ஒரு பதிப்பகத்தில் பதிப்பாசிரியராக கூட வேலை செஞ்சுருக்கிறேன். ஒரு கட்டத்தில் சென்னையிலேயே இருந்துடலான்னு கூட யோசித்துருக்கிறேன் வேலை தேடி. ஆனால் அதுக்குள்ளே ஒரு அரசு வேலை எனக்கு கிடச்சிருச்சு. நீங்கள் எழுத வந்த காலகட்டம் அச்சு ஊடகங்கள் வந்து நிறைய எழுத்தை பிரசிச்சுட்டு இருந்த காலகட்டம், இணையம் அவ்வளோவா வராத காலகட்டம். அப்போ நீங்கள் எழுதி அனுப்பிச்சு எழுத்து உங்களை சோர்வடைய வச்சது உண்டா உங்கள் ஆரம்ப கட்டங்களில்? நிறைய சோர்வடைய வச்சுருக்கு. எனக்கு எழுத்தை பற்றிய எந்த விதமான ஆழ அகல விஸ்தீரணங்கள் தெரியாத ஒரு காலகட்டத்திலேயே எழுத்தாளன் ஆக வேண்டும் அப்படின்னு நான் நினச்சேன். எழுதியும் பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்து முயற்சி செய்தேன். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, நான் 12ஆம் வகுப்பு படிக்கிற போது ராணி புத்தகத்துக்கு ஒரு கதை எழுதுகிறேன். நான் எழுதி அனுப்புகிறேன். நான் அனுப்பிட்ட பிறகு என்ன நினச்சிக்கிறேன்னா, அடுத்த வாரமே கதை வந்துடும், நம்மளை ஒரு பெரிய பிரபலமாக நினச்சிருவாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ஆனால் என்னென்னா, அடுத்த வாரம் கதை என் வீட்டுக்கு தேடி வந்துருச்சு, புத்தகத்தில் வரல. அப்போ இப்படி நிறைய திரும்பி வந்த கதைகள் நிறைய உண்டு. அப்போல்லாம் கடுமையான ஒரு சோர்வு, மனச்சோர்வு இருக்கும். நாம் எழுதுறது வந்து சரியில்லையோ, நம்ம சரியாக எழுதலையோ அப்படின்னு தோணும். ஆனால் நான் எழுதுவது என்னுடைய எழுத்துன்னு நான் என்றைக்கு உணர்ந்தேன் அப்படின்னா, என்றைக்கு வெகுஜன எழுத்து வாசிப்பில் இருந்தோம், வெகுஜன எழுத்தை நகல் செய்ய வேண்டும் எழுத்தில் அப்படின்னு நான் நினைக்கிறதுல இருந்தோம். என்னைக்கு நான் மீண்டனோ அன்னைக்கு நான் அந்த கவலையிலிருந்து மீண்டுட்டேன். நான் அப்படி நீங்கள் எழுதி உங்கள் எழுத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சதா நீங்கள் ஃபீல் பண்ண படைப்பு எது? என்னுடைய முதல் குறுநாவலை தான் நான் அப்படி சொல்லுவேன். என்னுடைய குறுநாவல் வந்து தீட்டு. என்னுடைய முதல் குறுநாவல் கணையாழி சம்பா நரேந்தர் குறுநாவல் போட்டியில் அது பரிசு பெறுகிறது. ஆனால் அதற்கு முன்பாக நான் சிறுகதைகள் எழுதியிருக்கிறேன். அது ஒரு சிறுகதை கூடடையும் பறவைகள் அப்படின்னு ஒரு சிறுகதை. ஆமாம், அது தாமரை இதழில் வெளியானது. ஏகதேசம் இந்த குறுநாவலும் தாமரையில் வந்த சிறுகதை ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே ஆண்டுகளில் அடுத்தடுத்த மாதங்களில் வெளியானது. ஆனால் அந்த கணையாழி இது வந்து நிறைய பரவலான கணையாழி குறுநாவல் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு கவனத்தை உருவாக்கி கொடுத்தது. அன்றைக்கு இதை போல் டிஜிட்டல் உலகம் கிடையாது. ஆனாலும் அதை தாண்டி ஒரு பெரிய அதிர்வலையை உருவாக்கிய ஒன்று. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அதை வாசித்து சொன்னாங்க. எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, வண்ணதாசன் ஒரு கூட்டத்தில் வந்து இன்றைக்கு எழுதுகிறவர்களில் அழகிய பெரியவனையும் சு வேணுகோபாலையும் நீங்கள் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சு வேணுகோபாலினுடைய ஒரு கதையையும் என்னுடைய தீட்டு குறுநாவலையும் அவர் குறிப்பிட்டு பேசினதாக இன்னொரு சிற்றிதழில் ஒரு செய்தியை நான் வந்து பார்த்தேன். ஸோ அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அது உருவாக்குச்சு. இன்னும் சொல்லப்போனால் அதை படித்து விட்டு சில தோழர்கள் என்னை வந்து பார்த்து என்னோடவே தங்கி போனாங்க. ஒரு தோழர் ரொம்ப ரொம்ப தூரத்துலேருந்து வந்தார். வந்துட்டு அவர் 2 நாள் என்னோட ஒன்றுமே பேசலை. வந்தார், அறிமுகப்படுத்திக்கிட்டார், எந்த ஊர் என்னன்னு சொன்னார். ஆனால் 2 நாளும் என்னோட தான் இருக்கிறார். நான் என்னென்னு அவர்கிட்ட கேட்குறேன். அப்போ அவர் என்ன சொன்னார், ஒன்றும் இல்லை, இந்த தொகுப்பை நான் வந்து படித்தேன், உங்களோட ஒரு 2 நாள் வந்து நான் இருந்துட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன், தங்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ இப்படியான நிறைய வாசகர்கள், நிறைய நண்பர்கள், நிறைய தோழர்களை நான் வந்து அந்த தொகுப்பின் மூலமாக பெற்றேன் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லணும். அது ஒரு பெரிய கவனத்தை எனக்கு உருவாக்கி தந்தது. கையெழுத்து பிரதி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் எந்த சமயத்தில் உங்களுக்கு வந்தது? அது அந்த காலத்துக்கே உரிய ஒரு ஆசை. அது அந்த காலகட்டத்தில் நீங்கள் கையெழுத்து பிரதிகளுடைய காலகட்டம். அது எழுதுவாங்க, பிறகு அதை வந்து இந்த உருட்டச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரோனியோ போடுறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போடுவாங்க. அல்லது நகல் எடுக்கிற வசதிகள் வந்த பிறகு நகல் எடுப்பாங்க. அப்படியான ஒரு காலகட்டம் அது.
அப்போ நான் தொடர்ந்து படிக்கிறதுக்கு வேலூரில் இருக்கக்கூடிய மைய நூலகத்துக்கு போவேன். அப்போ அங்கே இது போன்ற கையெழுத்து இதழ்கள் எல்லாமே இருக்கும். பின்னாடி ஒரு 2 பக்கம் ஒதுக்கி வச்சுருப்பாங்க, அதில் வாசகர் கடிதமெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. அப்போ இதை போல் நாம் ஒன்று செய்யலாமே அப்படின்னு எனக்கு தோன்றியது. ஏன்னா அப்போ சிற்றிதழ்கள் இருந்தன, அச்சிதழ்கள் வந்து கொண்டு தான் இருந்தன. எனக்கு என்னென்னா பொருளாதார ரீதியாக எந்த விதமான பின்பலமும் எனக்கு கிடையாது, ஆசை மட்டும்தான் இருக்குது, திறன் இருக்குது. அப்போ கையிலேயே எழுதலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ நிழல் அப்படின்னு ஒரு கையெழுத்து இதழை நான் கொண்டு வந்தேன். ஒரு 3-4 இதழ்கள் அது வந்தது. இறுதி இதழ் ஒரு கவிதை சிறப்பிதழாக வந்தது. எனக்கு என்ன மகிழ்ச்சினா, இன்றைக்கி அதை வந்து புரட்டி பார்க்கிற போது மூத்த எழுத்தாளரான வல்லிக்கண்ணன் தொடங்கி அன்றைக்கு எழுதி கொண்டிருந்த அறிவுமதி வரைக்கும் நிறைய கவிஞர்கள் அதுக்கு பங்களிப்பு செய்திருந்தார்கள். இந்த பிரதியெல்லாம் வச்சிருக்கேன். ஆமாம், வச்சிருக்கிறேன் நான். அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அந்த கவிதை சிறப்பிதழை நாங்கள் ஞானக்கூத்தனை வச்சு தான் வெளியிட்டோம். ஞானக்கூத்தன் சொன்ன உடனே அதற்கு ஏற்பாடு செய்தது கவிஞர் ஸ்ரீநேசன், எழுத்தாளர் குலசேகரன். அவங்க 2 பேருமே வாணியம்பாடியில் இருக்கிறவங்க, எங்கள் ஊருக்கு பக்கம். நான் அடிக்கடி அவங்கள பார்க்க போவேன், அவங்க என்ன பார்க்கறதுக்கு வருவாங்க. அப்போது நேசன் தான் அதிகமாக வருவார். அப்போ இப்படியான ஒரு முயற்சி நாங்கள் செஞ்ச உடனே அவர் என்ன பண்ணார், ஞானக்கூத்தனுக்கு ஒரு கடிதம் எழுதி போட்ட உடனே அவர் வந்துட்டார். வந்து மிக மிக எளிமையாக வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சாதாரண தங்கும் விடுதியில் அவர் தங்கி புத்தகத்தை வெளியிட்டு, அதிகபட்சம் என்ன ஒரு 20 பேர் தான் இருந்திருப்போம். அவர் ரொம்ப நேர்த்தியாக பேசி எங்களையெல்லாம் உற்சாகப்படுத்தி அந்த புத்தகத்தை வெளியிட்டு போனார். அது ஒரு மறக்க முடியாத நினைவு. அந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய இலக்கிய கூட்டங்கள் வேலூரில் நடத்தினீங்க இல்லையா? அதற்கு பிறகு நடத்தினோம். என்னென்னா, நான் வந்து ரொம்ப தீவிரமான ஒரு தமிழ் தேசிய உணர்வோடு இருந்தேன். அப்போ தமிழ் தேசிய உணர்வோடு இருந்தபோது தமிழ் தேசிய அரசியல் சார்புடைய அமைப்புகளையும் நான் வந்து வேலை செஞ்சுருக்கிறேன், பங்காற்றி இருக்கிறேன். அப்போ வேலூரை மையப்படுத்தி நிறைய கூட்டங்களை நடத்தியிருக்கிறோம். அந்த காலகட்டம் உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும். 90கள், புலிகள் ஆதரவு, புலிகள் எதிர்ப்பு, புலிகள்னே பேசக்கூடாது, நீங்கள் பேசவே முடியாது, அந்த அளவிற்கு ஒரு காலகட்டம் அது. கியூ பிரான்ச் பிரச்சனைகள் இருக்கும், காவல்துறை பிரச்சனைகள் இருக்கும், இப்படியெல்லாம் இருந்தது. அப்போ அந்த காலகட்டத்தில் கொள்கை சார்ந்த ஒரு தமிழ் தேசிய உணர்வு சார்ந்த ஒரு தமிழ் உணர்வு அப்படின்ற அந்த வேகம் வந்து உந்தி தள்ளி அந்த வேலைகளை நான் செஞ்சேன். அப்போது நண்பர்களோடு சேர்ந்து தான் அதை வந்து நாங்கள் செஞ்சிட்டு இருந்தோம். அதற்கு பிறகு எனக்கு லிட்ரலாக நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நான் தான் வீட்டுக்கு வந்து மூத்தவன். அப்பா அம்மாவுக்கெல்லாம் என்னென்னா, நான் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகள், காவல்துறை விசாரிப்பு அப்படியெல்லாம் இருக்கும் பட்சத்தில் அது அவர்களுக்கு கடுமையான ஒரு மனவலியை வந்து கொடுத்தது. அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஏன் நம்ம எழுதிட்டே இருக்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. அப்போ தான் நான் என்ன பண்ணேன்னா, போயிட்டு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் நான் இணைஞ்சேன். அதற்கு பிறகு தான் அது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கம்னு மாறுது. நான் இணைஞ்ச காலகட்டத்தில் அது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் தான், தாமுயசா. அப்போ வேலூர் மாவட்டத்தில் நான் இருக்கிறேன். அப்போ நிறைய அங்கே வந்து நண்பர்கள் இருக்கிறாங்க. அது எனக்கு புதுவிதமான ஒரு அனுபவத்தை கொடுத்தது. அன்றைக்கு அறிவொளி காலகட்டமும் கூட. அப்போ அறிவொளி காலகட்டம்னும் போது கிராமமாக போவது, மக்களிடத்தில் பேசுகிறது, நீங்கள் படித்த கதைகளை சொல்கிறது, கவிதைகளை பேசுகிறது, பாடல்களை பாடுவது. அப்போ எனக்கு இது ரொம்ப பிடிச்சமானதான ஒரு அமைப்பாக இருந்தது. ஏன்னா எனக்கு இசை பிடிக்கும், எனக்கு படிக்க பிடிக்கும், கவிதைகள் பிடிக்கும், கதை சொல்ல பிடிக்கும். இப்போ இது எல்லாமே இந்த பிளாட்ஃபார்மில் இருக்குது, தாமயசாவில் இருக்குது. ஒரு கூட்டத்தை நடத்தினா ஒரு 4 பேர் இருந்தால் கூட ஒரு பாட்டு பாடுவாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு தன்மை வந்து என்னை ரொம்ப கவர்ந்தது, வெகுவாக ஈர்த்தது. அந்த பெயரில் நிறைய கூட்டங்களை நடத்தினோம். ஆனால் ஒரு கட்டத்தில் எனக்கு தாமியசாவில் இருந்து எல்லாத்தையுமே பேச முடியாதுன்ற ஒரு உணர்வு எனக்கு உருவானது. அப்போ தீவிரமான ஒரு லிட்ரரி விஷயங்களை நீங்கள் வந்து பேசணும், ஒரு மாடர்ன் லிட்ரரி விஷயங்களை பேசணும், தத்துவார்த்தமான சில விஷயங்களை பேசணும் அப்படின்னு சொன்னால் வி நீட் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் மீட்டிங் அல்ல ஃபோரம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போது என்னுடைய ஐடியாவை ஒத்துக்கிட்ட சில நண்பர்களோடு இணைந்து நிழல் மரத்தடி கூட்டங்கள் நாங்கள் நடத்தினோம். அது தொடர்ந்து நடத்திட்டே வந்தோம்.
அதற்கு பிறகு தமிழ் கூடல் அப்படின்ற ஒரு பெயர்லையும் நடத்தினோம். இன்றைய தேதி வரைக்கும் எப்பாவது ஒரு முறை, வருடத்திற்கு ஒரு 2-3 முறையாவது கூட்டங்களை நாங்கள் நடத்திடுறோம். ஆமாம். உங்களோட பார்வையில் நீங்கள் வெகுஜன ஊடகங்கள் இருக்கும்போதெல்லாம் சிற்றிதழ்கள் இருந்திருக்கு, இப்போவும் சிற்றிதழ்கள் இருக்குது, அப்புறம் இணையம் வந்துருச்சு. உங்களோட பார்வையில் சிற்றிதழ்கள் அன்னைக்கு இன்றைக்கும் எப்படி இருக்குது? அன்றைக்கு இருந்த சிற்றிதழ்கள் சமரசம் இல்லாமல் இருந்தன. இன்றைக்கு இருந்த சிற்றிதழ்கள் ஒரு மிடில் மேகசின் போல் அது வந்து மாறிடுச்சு. அப்புறமா குழுக்களில் சிக்கிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். குழுவாதம் என்பது அன்றைக்கும் இருந்தது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை தாண்டிய ஒரு ஜனநாயகத்தன்மை இருந்தது. நீங்கள் சிற்றிதழ்களில் நடக்காத சண்டைகளே கிடையாது அன்றைக்கி. ஆமாம், அப்படி ஒரு பெரிய சண்டைகளெல்லாம் நடந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. அவங்க எல்லாமே கதவடைக்கப்பட்ட அறைகளுக்குள்ளே இருந்து அவர்களுக்குள்ளாகவே பேசிக்கிறது போன்ற ஒரு தோற்றம் எனக்கு உருவாகிறது. ஒருவேளை அது என்னுடைய அனுமானமாக என்னன்னு தெரியல. ஆனால் சிற்றிதழ் என்கின்ற அந்த பெயருக்கு நியாயம் செய்கின்ற அளவிற்கு இன்றைக்கு எந்த இதழ்களும் இல்லை. நீங்கள் இப்போ எழுத வந்த உடனே ஒரு சிறுகதை, ஒரு குறுநாவல்னு டக்குன்னு குறுநாவல், கவிதை பக்கம் போனது எப்படி? இல்லை, நான் முதல்ல எழுதுனதே கவிதை தான் வழக்கமாக. ஆமாம், கல்லூரி காலகட்டத்திலேயே நான் கவிதைகளை எழுத தொடங்கினேன். எனக்கு கவிதை என்று அறிமுகமானது வானம்பாடி கவிதைகள் தான். வானம்பாடி கவிதைகள் அன்றைக்கு ரொம்பவும் பரவலாக வாசிக்கப்படக்கூடிய கவிதைகளாக இருந்தது. அப்போ அதுவே ஒரு நல்ல ஃபார்மாக தான் இருந்தது. நீங்கள் ஒரு மரபு கவிதையிலிருந்து வெளியேறி நீங்கள் நவீன கவிதைன்னு சொல்லலாம், அதுவும் ஒரு புது கவிதை தான். அப்போ இந்த தன்மையோட அவங்க எழுதின அந்த கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சமானதாக இருந்தது. அதில் இன்னொரு வசதி எனக்கு என்ன இருந்ததுன்னா, மேடை கவிதை அப்படின்ற ஒரு தன்மை. நான் நிறைய மேடை கவிதைகளில் பங்கெடுத்து கவிதைகளை பாடியிருக்கிறேன். இன்குலாப் தலைமையில் நான் கவிதை வாசித்திருக்கிறேன், அப்துல் ரஹ்மான் தலைமையில் நான் கவிதை வாசித்திருக்கேன், மேத்தா தலைமையில் வாசித்திருக்கிறேன். அப்படியான ஒரு என்னென்னா, மேடை கவிதை அப்படின்னு சொல்கிறது ஒரு வகையான நிகழ்த்து கலைன்னே நான் சொல்லுவேன். நீங்கள் பார்வையாளர்கள் 1000 பேர் இருந்தாலும் அத்தனை பேருடைய கவனத்தையும் நீங்கள் திருப்பி பெரிய கைத்தட்டலை வாங்கி ஒரு சலசலப்பை ஒரு மேடை கவிதையில் உருவாக்கிட முடியும். அது என்னென்னா, உங்களுக்கு அந்த டைமிங் தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் என்ன விஷயத்தை எப்படி சொல்கிறீங்கன்றது நீங்கள் ரொம்ப முக்கிய மேடை கவிதையில். அப்போ இந்த தன்மை இன்றைக்கும் கூட வந்து வேறு மொழிகளில் இருக்குது. இப்போ மலையாளத்துலேயும் சரி, நீங்கள் கன்னடத்தில் சரி, தெலுங்கில் சரி, அவர்கள் கவிதையை வந்து வாசிக்கிறாங்க. கதாபிரசங்கம், அந்த கவிதையை வாசிப்பது இசையோடு வாசிக்கிறாங்க. அந்த தன்மை நம்மக்கிட்ட ரொம்பவும் பறி போயிருச்சோன்னு எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஏன்னா அது ஒரு அற்புதமான ஒரு வடிவம், மொழியை எளிய மனிதனிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு ஊடகம் அது மேடை கவிதை என்பது. அதை நவீன கவிஞர்கள் தான் கேலியும் கிண்டலும் செய்து அதை ரொம்பவும் பின்னாடி தள்ளிட்டாங்களோன்னு எனக்கு வந்து தோணுது. இந்த பாதிப்பில் நான் கவிதைகளும் எழுத தொடங்கினேன். ஆனால் நான் வந்து முழுக்க வானம்பாடி கவிஞர்கள் பாணியில் நான் எழுதலை. அதுதான் ஒரு பெரிய எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அன்றைக்கு வந்திருந்த சிற்றிதழ்கள் எல்லாத்துலேயும் நான் எழுத தொடங்கினேன். இப்போ இந்த பேட்டியில் பேசுறது உட்பட உங்களோட பேச்சு வந்து அவ்வளோ தீர்க்கமாக இருக்குது, ரொம்ப தெளிவாகவும். ஒரு எழுத்தாளர் பேச்சாளருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு பேச்சாளராக வைக்கிங்க, எழுத்தாளராக வைக்கிங்க. இது தாமு ஏசா கூட்டங்களால் வந்ததா, அல்லது அதற்கு முதல்லையே உங்களுக்கு இந்த பேச்சு மொழிங்கிறது உங்களுக்கு வசமாக? உங்களுடைய பாராட்டுக்கு பெரிய நன்றி. நான் ஒரு பெரிய பேச்சாளன் கிடையாது. ஆனாலும் நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தில் நான் உடன்படுறேன். என்னென்னா, எல்லா எழுத்தாளர்களும் பேசுகிறவர்கள் கிடையாது நான் அறிந்த மட்டில். ஆனால் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் எழுத்தாளர்களும் இருந்திருக்கிறாங்க. பிரபஞ்சன் ரொம்ப அழகாக பேசக்கூடியவர். ஜெயகாந்தனுடைய பேச்சை நான் கேட்டிருக்கிறேன். ஜெயகாந்தன் வந்து பேசினார்னா ஒரு சிங்கம் கர்ஜிப்பதை போலவே அது வந்து இருக்கும். அந்த அளவிற்கு ஒரு கம்பீரத்தோடு அவர் வந்து பேசுவார். இப்படி நிறைய பேரை நான் வந்து பார்த்துருக்கிறேன். இது எங்கிருந்து இந்த தாக்கம் எனக்கு வந்தது அப்படின்னு சொன்னால், தமிழ் தேசிய பார்வை கொண்ட கவிஞர்களும் எழுத்தாளர்களும் பேச்சாளர்களாகவும் இருந்தார்கள். ரொம்ப முக்கியம். இன்குலாப் பேசுவார், அப்துல் ரஹ்மான் பேசுவார், மேத்தா பேசுவார், தமிழன்பன் பேசுவார். ஆமாம், அவர்கள் வந்து ஆசிரியர்களாக இருந்ததனால் மாணவர்களிடத்தில் பேசுகிறது போலவே கூட்டங்களையும் பேசுவாங்க. இதை போலவே மார்க்சிய தாக்கத்தை கொண்ட எழுத்தாளர்களும் பேச்சாளர்களாக இருந்தார்கள்.
இன்றைக்கும் அந்த மரபு தொடர்கிறது. இன்றைக்கு ஆதவன் திருச்சென்யா பேசுகிற உரையை நீங்கள் கேட்டு பாருங்கள், தமிழ் அல்லது சா தமிழ்செல்வன் பேசுகிற உரையை நீங்கள் கேட்டு பாருங்கள், கந்தர்வன் பேசிய உரையை கேட்டு பாருங்கள். இப்படி அவர்கள் பேசுகிறவர்களாகவும் இருந்தாங்க. என்ன இதில் வந்து நுட்பம்னு நான் சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் உங்களுடைய கருத்தை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பேச்சின் மீது கவனப்படுவீர்கள். அதுதான் இங்கே விஷயம். அப்போ கலையும் இலக்கியமும் மக்களுக்கானது, மக்களுக்கானவை என்கின்ற புள்ளியிலிருந்து இது வருகிறது. அப்போ மக்களிடமே நீங்கள் போகணும், அவர்களிடம் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லணும். அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அவர்களுடைய கவனத்தை திருப்பி தான் ஆகணும். அப்போ அந்த இடத்துல தான் பேச்சு கலையை பிறக்கிறது. அது எனக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருந்தது. அதனால் நானும் அப்படி வந்து முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லி செய்ததனுடைய ஒரு விளைவு ஒன்று. தீவிர தமிழ் தேசிய பற்று இருந்ததுனால அந்த மொழி கலப்பு இல்லாமல் பேசுவதற்கு முயற்சி செய்து இப்படியான ஒரு எனக்கு ஒரு பேசுகிற பாணி அமைஞ்சிருச்சு. ரொம்ப அழகாக இருக்குது கேட்குறதுக்கும். நீங்கள் சொல்லும்போது கலை மக்களுக்கானதுன்னு சொன்னீங்க. அதிலிருந்து அந்த ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களை பற்றி குறிப்பிடுற எல்லாருமே சொல்கிறது, ஒரு நேர் பேச்சிலையோ அல்லது புத்தகங்கள் எழுதினதோ, இல்லை அடுத்த வாரம் அழகிய பெரியவனை தான் பேட்டி எடுக்க போகிறேன்னு சொல்லி நண்பர்கள்ட்ட சொல்லும்போதோ, அவர் எப்பவுமே இழந்தவர்கள் மற்றும் எளியவர்கள் பக்கம் நிற்கக்கூடியவருங்கிறது தான் எல்லாருமே குறிப்பிடுறது. இந்த செயல்பாடு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன அல்லது பெற்று தந்தது என்னங்கிறது ஒன்று. இன்னொன்று, இவ்வளோ தூரம் இது பண்ணுறேனே, இது ஏன் இன்னும் போய் சேரலைங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு எப்போது தோணியிருக்கா? இல்லை, அப்படி எந்த மனநிலையும் எனக்கு தோன்றவே இல்லை, உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால். என்னென்னா, எல்லா எழுத்துகளுக்கும் எல்லா கலை வடிவங்களுக்கும் அதற்கே உரித்தான ஒரு எல்லை இருக்கிறது. ஒரு கவிதை அறிந்தவர்களிடம் போய் சேரும். அது வேறு ஒரு வடிவத்தில் ஒரு இசையாக போகிறதுனா அது எல்லார்கிட்டையுமே கூட வந்து போகலாம். எழுத்து அப்படின்னு சொல்லுகிற போது சிறுகதையோ நாவலோ அதை விரும்பி படிக்கிறவர்களிடத்துல போய் சேரும். அதில் இருக்கிற கருத்து ஒரு கருத்தாக போய் சேரலாம். இப்படி அதுக்கான லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அப்படி தான் நான் வந்து நினைக்கிறேன். அப்போ இதிலிருந்து நான் கற்றது என்ன அப்படின்னு சொன்னால், மக்களுக்காக எழுதுகிற போது நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் அது போய் சேர்ந்து விடுகிறது அப்படின்றது எனக்கு உறுதியாக தெரிகிறது. ஏன்னா நான் எழுதி எனக்கு நிறைய சம்பாதித்ததுன்னு நான் சொல்ல விரும்புகிறதுனா தோழர்களை தான் நான் சொல்லுவேன், மக்களை தான் சொல்லுவேன். அப்போ அவர்கள் எனக்கு ஒன்று அப்படின்னா உடனே அதை விசாரிப்பதற்கும் வந்து நிற்பதற்கும் இன்றைக்கும் ஆட்கள் இருக்கிறாங்க. அது நான் எழுத்தின் வழியாக நான் சம்பாதித்தது ஒன்று. எளிய மனிதர்கள் கூட நான் என்ன எழுதணுன்றதே தெரியாமலே இருந்தாலுமே இவர் ஒரு எழுத்தாளர் நமக்காக எழுதுகிறாரு அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ இதை நான் வந்து அது கற்றது பெற்றது அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். நான் அதனுடைய போதாமைகள் இருக்க தான் இருக்கும். அதை தாண்டி கட்டுரை வடிவத்தில் மக்களுடைய சிக்கல்களை நான் பேச தொடங்கின போது நிறைய அமைப்புகளோடு எனக்கு வந்து தொடர்புகள் ஏற்பட்டது. நிறைய போராட்டங்களை நான் கலந்துக்கிறது, அப்படியான ஒரு தோழமை எனக்கு வந்து உருவானது. இந்த மொத்த விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கிற போது உறுதியாக மக்கள் சார்ந்து நீங்கள் இயங்குகிற போது மக்கள் உங்கள் மீது கவனத்தை செலுத்துகிறார்கள். அதுதான் நீங்கள் அதிலிருந்து தெரிந்து கொள்கிற ஒரே ஒரு உண்மை. நீங்கள் எழுத வந்த காலகட்டத்திலேயே இருக்கலாம், அல்லது இப்போவா இருக்கலாம், அல்லது அந்த மாற்றத்தை நீங்கள் சொல்லலாம். கதைகள் உங்களுக்கு உள்ளிருந்து வந்ததா அல்லது வெளியிலிருந்து நீங்கள் கதைகள் ஆரம்பத்தில் எழுதுனீங்களா? இப்போ எப்படி அது மாறி இருக்குது? உண்மையை சொல்லணும் அப்படின்னா எனக்கு கதைகள் வெளியிலிருந்து தான் வந்தன, வெளியிலிருந்து தான் வருகின்றன, வெளியிலிருந்து தான் வரும். உள்ளிருந்து எதுவுமே வராது. உள்ளிருந்து எது வரும் அப்படின்னா, நீங்கள் வெளியிலிருந்து வரக்கூடிய கருத்தை உள்ள ஊற போட்டு ஒரு என்ன வடிவத்தில் நீங்கள் அதை சொல்லலாம், என்ன ஃபார்மில் நீங்கள் அதை வந்து எழுதலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு எண்ணத்தோடு நீங்கள் உட்கார்றீங்க, அல்லது எண்ணமே இல்லாமல் கூட உட்கார்றீங்க. இது எழுதணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் உட்கார்றீங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு ரசவாதம் நிகழ்கிறது. அப்போ இது தான், அப்போ வெளியிலிருந்து தான் எல்லாமே வருகிறது. அது உங்கள் உள்ளிருந்து வெளியே வருகிற போது அது வேற ஒரு வடிவத்தில் வருது. அப்படி தான் நான் அதை நினைக்கிறேன். நான் உங்களோட கதைகளில் ஆரம்பத்தில் மகாபாரத கதாபாத்திரங்களெல்லாம் நிறைய வரும். மகாபாரதம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் படித்ததுண்டு. அதே மாதிரி பைபிளும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு படித்ததுண்டு. இந்த ரெண்டும் உங்களோட எழுத்தில் எவ்வளோ தாக்கம் கொடுத்துருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். என்னுடைய கதைகளில் மகாபாரத அந்த சாயல் பாத்திரங்கள்
அதெல்லாம் வந்து நாவலில் தான் என்னுடைய முதல் நாவலில் தான் அது அதிகமாக இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அந்த முதல் நாவலினுடைய கதாநாயகன் அம்மாசி லிட்ரலாக வந்து என்னுடைய தாத்தா தான். சின்னப்பன் அவருடைய பெயர். அவர் ஒரு கூத்து வாத்தியார். அவர் நிறைய கூத்துகளை ஆடுவார். கூத்து புத்தகங்களை எடுத்து வச்சு படிச்சுட்ருப்பார். அந்த மாதிரியான ஒரு தன்மை அவருக்கு. அப்புறமா அவர் பெரிய சினிமா விரும்பி, எங்கே டென்ட்டு கொட்டாயில் எங்கே என்ன சினிமா வந்தாலையும் போயிட்டு பார்த்துடுற மாதிரியான ஒரு நபர் அவர். அந்த நாவலை எழுதின போது அவர் ஒரு கூத்து ஆடக்கூடிய மனிதனாகவே அந்த நாவலில் அம்மாசி வருகிறார். அப்போ அதற்காக நான் அந்த கூத்து பாடல்களையும் அந்த பாத்திரங்களையும் அதில் வந்து சொல்ல வேண்டியதாக இருந்தது. இதுதான். மற்றபடி நான் ரொம்பவும் கான்ஷியஸாக, ரொம்பவும் ஒரு கவனத்தோடு தான் நான் வந்து எழுதுவேன். ஒரு வகையான ஒரு பகுத்தறிவு பார்வை என்கிட்ட வந்து இருக்கிறதுனால அது என்னையும் மீறி சில நேரங்களில் வெளிப்பட்டால் ஒழிய அது அப்படி இருக்காது. பைபிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னுடைய பாட்டி குடும்பத்தார் வந்து கிறித்தவர்கள். அம்மா வந்து கிறித்துவ பின்னணி கொண்டவங்க. அப்போ என்னுடைய பாட்டிக்கு நான் முழுக்கவும் பைபிளை வந்து படித்து காட்டுறேன். அவங்களும் ஒரு இந்து மரபிலிருந்து வந்தவங்க தான். இந்து மரபிலிருந்து வந்தவங்க. அவங்க பதிலுக்கு என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு ராமாயண கதை சொன்னாங்க, மகாபாரத கதை சொன்னாங்க, நாட்டுப்புற கதைகளை சொல்லுவாங்க. நான் வந்து அவங்களுக்கு தினமும் உட்காந்து பைபிளை படிப்பேன். அப்போ எனக்கு என்ன வயது, ஒரு 8வது 9வது படிச்சுட்ருக்கிற ஒரு காலகட்டம் அது. அப்போ நான் ஒரு 10ஆம் வகுப்பு முடிக்கிறதுக்குள்ளே முழு பைபிளையும் 2-3 முறை படிச்சுட்டேன் நான். அதில் நிறைய சுவாரஸ்யமான கதைகள் இருக்கும். பைபிளினுடைய மொழியே ஒரு வகையான மணிப்பிரவாள நடை தான் அது. தமிழும் சமஸ்கிருதமும் கலந்த ஒரு மொழி நடை அது. அப்போ அது சில இடங்களில் வந்து உங்களை ரொம்பவும் வசீகரிக்கும். நீங்கள் உன்னத சங்கீதம் படித்து பாருங்கள், நீதிமொழிகள் படித்து பாருங்கள், சாலமனுடைய சங்கீதங்களையே நீங்கள் படித்து பாருங்கள். ரொம்ப பொயட்டிக்காக இருக்கும். அது வந்து ஒரு உலக காவியங்களில் வைத்து இணையாக பேசுவதற்கு உரிய ஒரு டெக்ஸ்ட் அது. அது ரொம்பவும் எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அந்த மொழியை ரொம்ப அழகாக கையாளணும்னு நான் நினச்சதுக்கு அதுவும் ஒரு காரணமோன்னு எனக்கு தோணுது. தாத்தா கூத்து கலைஞர். அப்புறம் இது சொல்லும் போதெல்லாம் நீங்கள் ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் கேட்குறீங்க, ஒரு பக்கம் பைபிளும் படிக்கிறீங்க. இதுலேருந்து நீங்கள் விலகிட்டீங்க ஒரு கட்டத்தில், முழுக்க பகுத்தறிவு சார்ந்து வந்துட்டீங்க. இந்த வழிபடலேருந்து விடுபட்டதை சரிதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை எப்போது மன சோர்வடையும் போது ஒரு கடவுள் நம்பிக்கைன்னு ஒரு பிடிப்புன்னு எல்லோரும் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளே போயிட்டு வந்ததுண்டா? இந்த கேள்வியே என்னுடைய துணைவியார் அடிக்கடி என்கிட்ட கேட்பாங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு அவங்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் கொண்டு போய் வைத்து முறையிடுவதற்கு ஒரு வழி இருக்கிறது. ஆனால் அப்படி இல்லை, பகுத்தறிவாளர்கள் என்ன செய்வாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. அந்த இடங்களில் நான் எங்கே போய் சரணடைவேன்னா, இசை இடம் போய் நான் சரணடைவேன், அல்லது இயற்கை இடம் போயிட்டு நான் சரணடைவேன். எனக்கு மனசு ரொம்பவும் ஒரு மாதிரி கனத்து இருக்கிறது அப்படின்னா எனக்கு தனிமை தேவைப்படும். அப்போ உடனே நான் என்ன பண்ணிடுவேன், வண்டி எடுத்துக்கிட்டோ அல்லது சைக்கிள் எடுத்துக்கிட்டோ காட்டுக்கு போயிடுவேன். நான் போயிட்டு ஏதாவது ஒரு பாறைக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு அங்கே வந்து நான் என் போக்கில் யோசிச்சுட்டு அங்கே இருக்கிற இயற்கையை பார்த்துட்டு இருப்பேன். நீங்கள் அங்கே போயிட்டு உட்கார்றதுன்றதே பெரிய விஷயம். எனக்கு ஒரு இந்த தரிசனம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியான ஒரு அனுபவம் எனக்கு வந்து அங்கே கிடைக்கும். என்ன அப்படின்னா, தியானம், அந்த மனதை ஒருமுகப்படுத்துவது, அதெல்லாமே நீங்கள் ஒரு நல்ல ஒரு காட்டில் புற ஒலி எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் போயிட்டு உட்கார்றீங்க. ஒரு பெரிய பாறை, அந்த பாறை மீது ஏறி நீங்கள் உட்கார்ந்துடுறீங்க. உட்கார்ந்துட்டா உங்களை சுற்றி ஆயிரக்கணக்கான பறவைகளுடைய குரல் கேட்கின்றன. அப்போ நீங்கள் உங்களுக்கு பிடித்த, உங்களை கவர்கின்ற ஒரு குரலை மட்டுமே பிரித்து இனம் கண்டு பிடித்து அதை வந்து பின்னோக்கி அதை மட்டுமே தொடர்ந்து போய் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. உங்களை சுற்றி நிறைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பறவைகளுடைய ஓசை கேட்டுகிட்டே தான் இருக்குது, குரல் ஓசை கேட்டுகிட்டே தான் இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் வந்து பின்தொடர்றீங்க. இதுதான் தியானமே.
நீங்கள் இந்த ஹிப்னாட்டிசம் அல்லது மெஸ்மரிசம் அல்லது ஒரு பெரிய தியானம், எந்த தியானத்துக்குமே மனதை ஒரு புள்ளியில் ஒருமுகப்படுத்துவது தான். இப்போ நீங்கள் இயல்பாகவே ஒரு காட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது இயல்பாகவே கைவர பெற்றோம். எனக்கு அந்த ஒரு தருணத்தை நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். அப்படி போயிடுவேன். அல்லது அங்கே ஒரு ஓடை சலசலத்துட்ருக்கோம், இல்லைன்னா எனக்கு இருக்கவே இருக்கிறார் இளையராஜா, அந்த இடத்துக்கு நான் போயிடுவேன். ஆனால் ஒரு நாளுமே நான் பகுத்தறிவாதியாக மாறியதை குறித்து வருத்தப்பட்டதே கிடையாது. நான் சரியான புள்ளிக்கு தான் வந்து சேர்ந்துருக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் எல்லா உலகங்களையும் அறிந்து வந்திருக்கிறேன். ஆன்மீகம்னா என்னன்றது எனக்கு தெரியும், அதில் என்ன இருக்குன்றது எனக்கு தெரியும். எனக்கு கிறித்தவம் தெரியும், எனக்கு இந்துத்துவம் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் நான் குரானையும் படிச்சிருக்கிறேன். குரான் எனக்கு இஸ்லாம் நண்பர்கள் நிறைய உண்டு. அப்போ எல்லா தரப்பிலிருந்தும் அந்த அனுபவங்களோட நீங்கள் இன்னொரு இடத்துக்கு சேர்றீங்க, அதையெல்லாம் கடந்து வருகிறீர்கள். அப்போ ஒரு அனுபவமும் சேர்ந்துருது உங்களுக்கு. அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு பக்குவ நிலை வந்துடுது. நீங்கள் பேசுவது முரட்டு பகுத்தறிவாதம் கிடையாது, வரட்டு பகுத்தறிவாதம் கிடையாது. அது ஒரு வகையிலான ஒரு வாழ்க்கை முறையாகவும் ஒரு தத்துவார்த்த பார்வையாகவும் மாறிட்ட பிறகு அப்படி மாறாத இருந்தால் தான் பிரச்சனையே. அப்படி மாறாமல் நீங்கள் அரைவேக்காட்டுத்தனமாக அரைகுறையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களால் அங்கே தாக்கு பிடிக்கவே முடியாது. நீங்கள் முழுமையாக அந்த உலகத்தை உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அங்கே இருக்கலாம், உங்களுக்கு எந்த விதமான சிக்கலுமே கிடையாது. ஏன் இளையராஜா அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு? இசை கேட்டு வளர்ந்தவன் நான். திரை இசை ரொம்ப முக்கியமாக. ஏன்னா என்னுடைய உறவில் இருக்கக்கூடிய மாமாக்கள் எல்லோருமே பாடக்கூடியவர்கள். அப்போ இளையராஜாவுக்கு முன்பு இருந்த இசையிலிருந்து நீங்கள் எம்எஸ்வி, ஆமாம் எம்எஸ்விக்கும் முன்பு, ஓகே எம்எஸ்விக்கும் முன்பு, ஆமாம் மகாதேவன் அங்கேருந்து அதிலிருந்து அப்படி ரொம்ப தொடக்கத்தில் இருந்தே ரொம்ப முக்கியமான பாடல்களெல்லாம் பாடக்கூடிய அந்த இசையினுடைய ஒரு நுட்பத்தை ஓரளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் எனக்கு இருந்தது. அதுதான் இசையின் மீதான ஒரு பெரிய காதலையும் ஒரு லைப்பையும் எனக்கு உருவாக்குச்சு. இப்போ இந்த தன்மை நான் ஒரு வளரிளம் பருவத்திலிருந்து, விடலை பருவத்திலிருந்து கல்லூரிக்கு போகிற போது ஒரு பேரலையாக இளையராஜாவினுடைய இசை சேர்க்கிறது. எனக்கு அது ரொம்பவும் புதுசாக இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய இசை வைத்திருக்கக்கூடிய கட்டமைப்புவே எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. அது ஒரு ஒற்றைத்தன்மை கொண்ட இசை கோர்வையாக இல்லை, அதில் நிறைய அடுக்குகள் இருக்கின்றன. அவர் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு இசைக்கருவியுமே தனக்கே உரித்தான ஒரு ஜீவனோட அவருடைய பாடல்களில் வெளிப்படுறத என்னால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி ஒரு இலக்கியவாதியாக ஒவ்வொரு இளையராஜாவினுடைய இசையை கேட்கிற போதும், ஒரு பாடலை கேட்கிற போதும் ஒரு சிறந்த சிறுகதையை, ஒரு சிறந்த கவிதையை படித்த உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. அந்த ஒரு தன்மை இன்றைய வரைக்குமே எனக்கு மாறலை. ஒன்று. ரெண்டாவது, ஒவ்வொரு முறை கேட்கிற போதும் ராஜாவினுடைய இசை எனக்கு ரொம்ப புதுசாகவே இருக்குது. அதில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் மட்டும் இல்லாமல் மேதமை தன்மையும் என்னை சிலிர்ப்படைய வைக்கிறது. இது எல்லாமே சேர்த்து தான் எனக்கு அவர் மீதான ஒரு பெரிய காதலையும் அந்த இசையில் ஒரு பெரிய ஈடுபாட்டையும் எனக்கு உருவாக்கியிருக்கு. தலித் எழுத்துக்கள் எழுச்சி அடைய ஆரம்பித்த காலகட்டம்னு 90 ஆரம்பத்தில் சொல்லலாம். இந்த தலித் எழுத்தாளர்களை சொல்லாடல் அதிகமாக வர ஆரம்பித்தப்போ அந்த சொல்லாடல் குறித்து உங்கள் பார்வை எப்படி இருந்தது? எனக்கு முதல்ல அது ஒரு பெரிய கிளர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு சொல்லாக தான் இருந்தது. ஏன் அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு வகையான ஆவேசத்தையும் அது உருவாக்குச்சு. ஏன் அப்படின்னா, ஒன்று இல்லை, ஒரு அடையாளமே இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. அப்போ உங்களுக்கான ஒரு இடம் கிடைக்கிறது, ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிறது. அப்போ அந்த இடத்துல உங்களை நீங்கள் முன்னிறுத்திக்கிறீங்க. அது ஒரு உற்சாகத்தை, ஒரு எழுச்சியை உங்களுக்குள்ள கட்டாயமாக உருவாக்கும். அப்படி தான் தலித் எழுத்தாளர், தலித் எழுத்து அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு அடையாளம் என்பது பெரிய உற்சாகத்தை தருவதாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால்
அது நான் இருக்கிறேன், நானும் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போட்டி போடுறது தான் அது. மறுக்கப்படுகிற வாய்ப்பு மறுக்கப்படுகிற இடத்துல நீங்கள் வந்து ரொம்ப முயற்சி செய்து போயிட்டு உங்களை நிரூபிக்கிறீங்க இல்லையா, அது ஒரு சாகச உணர்வை உருவாக்கும் தானே. அப்படி தான் எனக்கு வந்து உருவாக்குச்சு. அதில் நீங்கள் நிறைய பயணப்பட்டிருக்கீங்க, நிறைய நகரங்கள் கிராமங்கள்னு சொல்லி அதை சார்ந்து நிறைய தோழர்களும் உங்களுக்கு இருந்திருக்காங்க. ஒப்பீட்டளவில் நகரங்கள் சாதியை ஒழிக்கிறதுல கொஞ்சம் முன்னால் இருக்குன்னு நீங்கள் நினச்சதுண்டா? உறுதியாக. இப்போ சென்னையில் நான் இருக்கிறேன் அல்லது ஏதோ ஒரு நகரத்தில் இருக்கிறேன்னா எனக்கான அடையாளம் என்பது முதலில் நான் வந்து ஒரு சக மனிதன், அவ்வளோதான். ஒரு ஆட்டோக்காருக்கோ அல்லது ஒரு டீ கடையிலையோ அல்லது நான் தங்கக்கூடிய ஒரு அறையிலையோ நான் யார் என்று அவர்களுக்கு தெரிய போவது கிடையாது. எங்கே சிக்கல் தொடங்குதுன்னா, நீங்கள் தொடர்ந்து ஒரு இடத்துலையே ஸ்டிக் ஆன் பண்ணுறீங்க இல்லையா, அந்த இடத்துல தான் உங்களுடைய இருப்பு நிலை கொண்ட பிறகு தான் மற்ற எல்லாமே தொடங்க ஆரம்பிக்கிறது. அப்போ நகரங்களில் அது இல்லை. நகரங்களில் நிறைய மக்கள் வந்துட்டுருக்காங்க, போயிட்டுருக்காங்க, அதுக்கான ஒரு இடம் அது அளிக்கிறது. அதற்கு அது வேலையும் கிடையாது. நகரம் ரொம்ப ஒரு பேயை போல், எந்திரத்தை போல் இயங்கி கொண்டே இருக்கிறது. அப்படி அது வந்து ஒரு நிமிடம் நின்றுச்சுன்னா, ஸ்தம்பித்து போயிடுச்சுன்னா அதனுடைய வாழ்க்கை வந்து அஸ்தமனமாயிரும். அப்போ அது வந்து அங்கே முக்கியமல்ல. ஆனால் நீங்கள் கிராமத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு நிலை கொண்ட வாழ்க்கை இருக்கிறது, அவர்களுக்கு நிறைய நேரம் இருக்கிறது. அப்போ அந்த நிறைய நேரத்தை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்தவங்க யாருன்றதை கண்டுபிடிக்கிறதெல்லாம் நிறைய செலவு பண்ணுறாங்க. அப்போ இந்த சிக்கல் இன்னும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. நகரத்தில் நான் இல்லவே இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் பெரும்பகுதி இல்லை, ஒப்பீட்டளவில் இல்லை. தமிழகம் நிச்சயமாக பெரியார் அப்படிங்கிற ஒரு மனிதனால் சாதிங்கிற விஷயத்தை எதிர்க்க ஆரம்பித்து ரொம்ப வருஷம் ஆச்சு. சக மனிதர்களையும் நம்ம அப்படி பார்க்கக்கூடாதுன்னு இருக்கோம். இருந்தாலும் அரசியல் கட்சிகள் அல்லது கலை பண்பாட்டு இயக்கங்கள், அமைப்புகள் அப்படிங்கிறது சாதி ஒழிப்பில் இவங்க இன்னும் மூர்க்கமாக செயல்படணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது யார்? நான் ரெண்டு தரப்பையுமே நினைக்கிறேன். மார்க்சியர்களையும் பெரியாரியர்களையும் நான் வந்து தீவிரமாக இந்த தருணத்தில் நினைக்கிறேன். நான் பெரியார் வந்து சாதி ஒழிப்பை முதன்மைப்படுத்தி தான் பேசினார். நீங்கள் அவருடைய தொடக்க கால உரை மட்டுமல்ல, அவருடைய கடைசி கால உரை வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சாதியை பற்றிய கண்டனத்தை முன்வைக்காமல் பெரியார் கடந்து போனதே கிடையாது. இதுதான் யதார்த்தம். அப்போ அவர் சில இடங்களில் என்ன சொல்கிறாருன்னா, தாழ்த்தப்பட்ட சகோதரன் நாம் நடத்துகிற போராட்டத்தில் பங்கெடுக்கவில்லை என்று சொன்னாலும் நான் கவலை கொள்ள மாட்டேன், அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை, பெரிய புகாரும் கிடையாது. ஆனால் நாம் இந்த போராட்டத்தின் வழியாக என்ன பலன்களை அறுவடை செய்கிறோமோ அதை அனுபவிப்பதற்கு அவனுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கின்றன அப்படின்னு அவர் சொல்கிறார். பல இடங்களில் பேசியிருக்கிறார். உணவு வந்து இன்னார் தான் சமைக்கணும், இன்னார் சமைக்கக்கூடாதுன்றதை உடைச்சிருக்கிறார். ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் சமைப்பாங்க, அதை தான் நீ வந்து மாநாட்டில் சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. மாட்டுக்கறி சாப்பிடுகிற போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் வந்து அசாத்தியமான ஒன்று. அப்போ பெரியாருடைய மிக முதன்மையான சித்தாந்தம், சிந்தனை என்ன அப்படின்னு சொன்னால், கடவுள் மறுப்பு அல்ல. அந்த கடவுள் என்கின்ற சித்தாந்தம் எதன் மீது இங்கு கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், சாதி நடைமுறைகள் அமைப்பு என்கின்ற அந்த ஒரு வருண தர்மத்தின் அடிப்படையில் தான் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அது தர்மமானு கேட்குறார் அவர். அப்போ இந்த புள்ளியிலிருந்து அதற்கு பிறகு வந்த பெரியாரிஸ்டுகள் விலகிவிட்டார்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. பெரியார் என்றால் கடவுள் மறுப்பாளர், பெரியார் என்றால் கடவுளர்களை கேலி செய்தவர் அல்லது நிராகரித்தவர், இப்படியான புள்ளியில் அவரை கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. இது பெரியாருக்கே செய்த மிகப்பெரிய துரோகமாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஒன்று, மார்க்சியர்களுக்கும் இந்த பார்வை குறைபாடு இருந்தது. அது மிக மிக தாமதமாகத்தான் சரியானது. 90கள் வரைக்கும் நான் அறிந்த மட்டில், ஏன் 90களுக்கு பிறகு கூட நான் சொல்ல விரும்புகிறேன், ஒரு 2000 வரைக்கும் கூட மிக வெளிப்படையாக சாதி இந்தியாவினுடைய ஒரு பிரச்சனை என்று எந்த மார்க்சிஸ்டுகளும் ஏற்றுக்கொண்டு பேசியதாக எனக்கு நினைவிலேயே இல்லை. மார்க்சியம் சாதியை மேற்கட்டுமானமாகத்தான் கருதுகிறது. இந்த சமூகம் பொது உடைமை சித்தாந்தத்தின் அடிப்படையில், ஒரு புரட்சியினுடைய அடிப்படையில் தலைகீழாக புரட்டப்படுகிற போது மேல் கட்டுமானங்கள் எல்லாமே கீழே விழுந்து சிதைந்து காணாமல் போய்விடும்.
அப்போ சமூகமே வந்து ஒரே தன்மை கொண்ட ஒரு படித்தான சமூகமாக மாறிடும் அப்படின்னு அவங்க வந்து நம்பினாங்க. ஆனால் இந்த நம்பிக்கை உலகளவிலேயே பொய்த்து போய்விட்டது. பல இடங்களில் இது வந்து நடக்கவே இல்லை. சில இடங்களில் அவர்கள் அதை முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் இது சாத்தியமே இல்லை. என்னை கேட்டால் இந்தியாவில் ஏன் புரட்சி வரலை அப்படின்னு ஒரே ஒரு கேள்வியை நான் வந்து கேட்டேன் அப்படின்னா, அதுக்கு நானே என்ன பதில் சொல்ல விரும்புகிறேன்னா, இந்தியாவில் புரட்சி வருவதற்கு சாத்தியமே கிடையாது. ஏனென்றால் புரட்சி வராமல் இருப்பதற்கான உயவு எண்ணெயாக பஃபராக இங்கே இருக்கிற கேஸ்ட் சிஸ்டம் தான் செயல்படுகிறது. அப்போ இங்கு சாதி அமைப்பு இருக்கிற வரைக்கும் ஒரு காலம் புரட்சி வராது. நீங்கள் நாளைக்கு ஒரு புரட்சி காரணமாக மாறலாம், நீங்கள் ஒரு இயக்கத்தை நடத்தலாம். கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் என்ன சாதின்னு தான் தேடப்படுவீங்க. நீங்கள் செய்த புரட்சியை வந்து அவங்க கணக்கில் எடுத்து வைக்க மாட்டாங்க. அப்போ இந்தியாவினுடைய தன்மையே அப்படி தான் இருக்கிறது. அப்போ இந்த தன்மையை நாம் அங்கீகரிக்காமல் புரிந்து கொள்ளாமல் இங்கு இருக்கக்கூடிய இந்த சாதிய விஷயங்களை வந்து நாம் ஒழிப்பது என்பது அசாத்தியமானது என்று நான் நினைக்கிறேன். பெரியாரிலோ மார்க்சிலோ பிரச்சனை அல்ல. அதை அவர்களுக்கு பிறகு முன்னெடுத்து செல்லக்கூடிய அதுக்கு பிறகு இருக்கிறவர்கள்கிட்ட தான் அந்த பிரச்சனை இருக்கிறது. இந்த சாதி ஒழிப்பில் நீங்கள் தமிழ்நாடு வரலாறையே படிச்சிருப்பீங்க. அந்த வகையில் அரசியல் கட்சிகளோட செயல்பாடு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு? 90களில் உங்களோட இளம் பருவத்தில் இதெல்லாம் நீங்கள் எழுதும்போது உங்கள் சிந்தனையெல்லாம் ரொம்ப வீரியமாக இருக்கும்போது இவ்வளோ காலகட்டங்களில் இதெல்லாம் இல்லாமல் போயிடும்னு ஒன்று நினச்சிருப்பீங்க. அந்த தூரம் இப்போ அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் கல்லூரி படிக்கிற போது சிறு வயதிலோ அல்லது உங்களுக்கு ஞாபகம் இருந்து உங்களை உறக்கம் தொலைய வச்ச